வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்க்கை ஏன் இலங்கையின் தமிழ் மக்களின் வாழ்க்கை ஒரு முக்கியமான நாள். நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துவதற்காக முதல் படியாக அவருடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அதிலிருந்து இதுவரை வாசிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு மனோநிலையை பெற்றிருக்கின்றோம், எந்தவாறான ஒரு மனோநிலையில் இருந்து நாங்கள் முன்னேறி செல்ல இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமாக தமிழ் மக்களினுடைய ஒரு அடையாளமாக திரு அரியநேத்திரன் அவர்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு தகுதி மிக்கவர், மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தவர். அதன் காரணத்தினால் மக்களை அடையாளப்படுத்தும் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்திருப்பது சாலச் சிறந்தது. அதுவும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருவதால் அவருடைய முக்கியத்துவம் இன்னும் மேன்மை அடைகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் வருங்காலங்களில் எங்களுக்கு இருக்கின்ற காலம் மிகவும் குறைவு என்றாலும் நம்முடைய மக்களை உசுப்பேற்றி அவர்களுக்கு அவருக்கு வாக்களிப்பது எந்த விதத்திலே தங்களுடைய வருங்காலத்தை பாதிக்கப் போகின்றது அல்லது வருங்காலத்தை செம்மை மிக்கதாக மாற்றப் போகின்றது என்பதை அவர்களை அறிய செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றுதான் அதாவது இந்த தேர்தலில் தான் நாங்கள் முதன்முறையாக தமிழர்களாக சிந்திக்கின்றோம், தமிழ் மக்களாக சிந்திக்கின்றோம். தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை முன்னிறுத்தி நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய தமிழ் மக்கள் இதுவரை காலமும் பல விதத்திலும் அவர்கள் இன்னல்களை சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருங்காலத்திலே எங்களுடைய வாரிசுகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இந்த நாட்டிலே வளர இருக்க இடமளிக்க முடியும் என்பதை சிந்தித்து இந்த ஒரு செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். பலர் எங்களுடைய இளைஞர்கள், படித்தவர்கள், பல நல்ல நிலைகளிலே உத்தியோகங்களிலே இருப்பவர்கள் எங்களை விட்டு நாட்டை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வாறான அதாவது தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செய்யும் ஒரு செயல்பாட்டில் இறங்காமல் விட்டோமானால் அவர்கள் தொடர்ந்து நாட்டை விட்டு சென்று கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பரங்கியர்கள் என்று ஒரு இன மக்கள் இருந்தார்கள். என்னுடைய இளம் காலத்திலே என்னுடைய வகுப்பிலே பல பரங்கியர்கள் இருந்தார்கள். அவர்கள் 1956ஆம் ஆண்டு வந்ததன் பிற்பாடு இந்த நாட்டிலே இருந்து எங்களுக்கு வருங்காலம் நல்லதாக இருக்காது என்ற நிலையிலே பலர் இந்த நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா சென்று விட்டார்கள். இப்பொழுது அங்கு கிரிக்கெட் விளையாடும் பெவன் அவர்களுடைய தகப்பனாரோ அல்லது தகப்பனாரின் சகோதரர் என்னுடன் ஒரே வகுப்பிலே படித்தவர். ஆகவே அவர்கள் இங்கிருந்து சென்று அங்கு வாழ்கின்றார்கள், நல்ல நிலையிலே வாழ்கின்றார்கள். அங்குள்ள அரசாங்கத்தால், அங்குள்ள மக்களால் அனுசரித்து அவர்களை ஏற்று அவர்களை வாழ விடுகின்றார்கள். இங்கு நாங்கள் பிறந்த இந்த நாட்டிலே எங்களுக்கு இடமில்லை, எங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக ஆக்கிவிட்டார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் நிறுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக முதலிலே நாங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமைப்படுத்தல். இந்த ஒற்றுமையின் சின்னமாகத்தான் திரு அரியநேத்திரன் அவர்களை நாங்கள் எங்களுடைய அடையாள சின்னமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய அடையாள சின்னமான சங்கு 21ஆம் தேதி முழுமையாக ஒழிக்க வேண்டும். தமிழர் பிரதேசம் எங்கும் தமிழ் மக்கள் சங்கை ஊதி எவ்வாறு நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகின்றோமோ அதே போன்று அதற்கு எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கை அளித்து திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கை அளித்து தமிழ் மக்களினுடைய வருங்காலம் நல்லதாக இருக்க போகின்றது என்று அறை கூவுவோம். அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை இன்று தொடக்கம் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.